வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வரகரிசி பணியாரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு போல் வரகரிசி எடுத்திருக்கேன். 2 கப்பு வரகரிசிக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கணும். இல்லாட்டி இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சலாம். 4 மணி நேரம் போல் ஊறட்டும். நம்ம அதை 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவலை ஊற வச்சா போதும். 10 நிமிஷம் ஊறினாலே அவல் நல்லா சாஃப்டாக அரைப்பட்டுரும். இப்போ நம்ம 4 மணி நேரம் ஊறினதுனால நான் இப்போ அரைக்க போகிறேன். ஜாரில் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே அரைக்கணும். வேணும்னா அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி, நிறைய ஊற்றிடாதீங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்து ஊற்றிட்டேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அவல் 10 நிமிஷம் போல் ஊறிடுச்சு. இதையும் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இது நல்லா மைய அரைக்கணுங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயத்துக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். தேங்காய் பூ ஒரு 1/2 கப்பு போல் நான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டேன். நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் வதக்கிடலாம். ஒரு முறை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே மாவில் கொட்டிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பணியார பாத்திரம் நான் அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு சொட்டு இல்லாட்டி 2 சொட்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். நிறைய ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டாமல் வரும் நம்மளோட பணியாரம். இப்போ நான் மாவெல்லாம் எல்லா குழியிலையும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வேண்டாம். ஒரு சைடு வெந்துடும். லைட்டாக டில் பண்ணாலே போதும், தானாகவே திரும்பிடும். பாருங்கள், ஒட்டாமல் அழகாக எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இதே மாதிரி எல்லா பணியாரமும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டேன். இப்போ பாருங்கள், நான் பாத்திரத்தை எடுத்து அப்படியே தான் கவுத்துறேன். எல்லாம் ஒன்று கூட ஒட்டாமல் தானாக விழுந்துடும். சூப்பராக ரெடி பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.